கோலி டாக் கோலிவுட் நியூஸ். அஞ்சான் படத்துக்கு லஞ்சம் கொடுத்து தணிக்கை சான்றிதழ் பெறப்பட்டது. சிபிஐ அதிகாரிகள் அதிரடி தகவல். சினிமா படங்களுக்கு தணிக்கை சான்றிதழ் வழங்க லஞ்சம் வாங்கினதா மத்திய தணிக்கை குழு வாரிய தலைவர் ராகேஷ்குமார் சமீபத்தில் சிபிஐ போலீசாரால கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். நேத்து அவர் மும்பை சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தப்பட்டாரு. அப்போ நீதிபதிகள் கிட்ட ராகேஷ்குமார் வாங்கின லஞ்சத்தோட விவரங்களை அளிச்சாரு. அதுல தமிழ் படமான அஞ்சானும் அதோட தெலுங்கு பதிப்பான சிக்கந்தரும் இடம்பெற்றிருந்தது தமிழ் திரையுலகில அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. கோர்ட்ல சிபிஐ அதிகாரிகள் தெரிவிச்சிருக்கிறது. தமிழ்நாட்டுல இப்போ அஞ்சான்ற படம் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த படத்துக்கு சான்றிதழ் வழங்க ராகேஷ்குமார் படத்தோட தயாரிப்பாளர் கிட்ட இருந்து ஒரு லேப்டாப் மற்றும் ஐபேட் ஒன்ன பரிசா வாங்கியிருக்காரு. அஞ்சான் படம் ஜூலை மாதம் 24 ராகேஷ்குமார் பார்வைக்கு அனுப்பப்பட்டது. அவர் 6 நாட்கள் தான் கையில படத்தை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமே பார்த்திருக்காரு. அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 6 சான்றிதழ் வழங்கியிருக்காரு. அதே மாதிரி ஆகஸ்ட் 9 சிக்கந்தர்ன்ற தெலுங்கு படத்துக்கு சான்றிதழ் வழங்க 50,000 லஞ்சமா வாங்கியிருக்காருன்னு சிபிஐ அதிகாரிகள் தெரிவிச்சதா சிபிஐ வட்டார தகவல்கள் தெரிவிக்குது.